கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவாதி தேவனும் வானங்களையும் பூமியையும் சர்வத்தையும் படைத்த தேவனுக்கு எல்லா மகிமையும் துதியும் கனமும் உண்டாவதாக. எங்கள் அன்பின் தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே தேவன். ஆண்டவர் உம்முடைய வார்த்தைகளே சத்தியம் அப்பா. இந்த சத்திய வார்த்தைகள் ஆண்டவரே எங்களோடு பேச வேண்டும் என்று, எங்களை விடுவிக்க வேண்டும் என்று கேட்கிறோம் ஆண்டவரே. அந்த சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னவரே. வா, நாங்கள் பூர்ண விடுதலையோடு இந்த பூமியிலே வாழ்ந்து ஒரு நாள் பூர்ண விடுதலையை இந்த பரலோகத்தில பெற கர்த்தர் எங்களுக்கு கிருபைதார். இந்த நாளிலும் எங்களோடு பேசும், எங்களை வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில் நாம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. தேவாதி தேவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் எல்லா நன்மைகளாலும் நிரப்பி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். யோவான் 5ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். நமக்கு எல்லாருக்கும் தெரிந்து, அந்த பெதஸ்தா குளத்தை பற்றி நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த பெதஸ்தா குளத்துல 5 மண்டபங்கள் இருக்கும். அதுல குருடர்கள், சப்பானிகள், தூம்பின உட்புடையவர்கள், பல வியாதி உள்ளவர்கள் படுத்திருந்து தண்ணி எப்போ கலக்கப்படும் என்று பார்ப்பார்கள். ஏனென்றால் ஒரு தேவதூதன் எப்போதாவது வந்து அந்த தண்ணீரை கலக்குவான். அந்த கலக்கும் போது முதல்ல யார் இறங்குறாங்களோ அவங்க சுகமடைவார்கள். ஆமென். ஆனா இன்றைக்கு மகா பெரிய கிருபை, குளத்தை கலக்கிறதுக்கு ஆட்கள் தேவையில்லை. நமக்காக ஒரு திறக்கப்பட்ட ஒரு ஊற்று ஒன்று இருக்கிறது. அந்த திறக்கப்பட்ட ஊற்றில இருந்து எல்லா ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்றுக்கொள்கிறோம். அதை ஒருபோதும் மூடப்படுவதில்லை. எந்த பகலிலும், எந்த இரவிலும், எந்த நேரத்திலும் நமக்காக அந்த ஆரோக்கிய ஊற்று திறக்கப்பட்டிருக்கிறது. சுகவீனம் மட்டுமல்ல, எல்லா பலகீனங்கள், எல்லா தேவைகள் எல்லாவற்றையும் அது நிரப்பக்கூடிய ஒரு ஊற்றாக காணப்படுகிறது. அல்லேலூயா. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. தேவன் அப்படி சொந்த குமாரை நமக்காக கொடுத்ததோடு, அதனால அதோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதனால எல்லாவற்றையும் நமக்கு அருளுகிற ஒரு தேவனாக அவர் இங்கே காணப்படுகிறார். இந்த பிரஸ்தாபலத்தை பற்றி நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த 5ஆம் அதிகாரத்துல 5ல இருந்து 9 வரைக்கும் யாராவது வாசிங்க. யோவான் 5, 5ல இருந்து 9. 38 வருஷம் வியாதியை கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு, அவன் வெகு காலமா வியாதிஸ்தனன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டான். அதற்கு வியாதிஸ்தலன், ஆண்டவரே, நீ தண்ணீர் கலக்கும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றார். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளாயிருந்தது. ரொம்ப நம்ம எல்லாருக்கும் தெரிந்ததுதான். அப்போ இயேசு அந்த படுத்திருந்த ஒருவனை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்கிறார். சுகமடைய வேண்டும் என்று விரும்புகிறாயா? பல வியாதியஸ்தலை காணும் போது இயேசு இப்படிப்பட்ட கேள்விகளை கேட்பதை நாம் பார்த்தோம். அப்போ அவன் ஒரு குறைபாடு, அவன் உள்ளத்தில் இருந்த ஒரு குறைபாடு அல்லது குற்றச்சாட்டை இங்க கூறுகிறான். தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதுக்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்று சொல்லுவான். இப்போ அவனுடைய பிரச்சனை என்ன? அவன் சுகமடையாமல் இருப்பதற்கு ஒரு காரணம் என்னன்னு சொன்னா, அவனை யாருமே கொண்டு போய் என்ன செய்யல, அங்க விடல. 2வது, எல்லாருமே தாங்க சுகமானா போதும் சொல்லி அவன் இவனுக்கு முன்னாலே போயிடுறான். போய் மற்ற வியாதியஸ்தர்களுக்கும் அவனை புரிந்து கொள்ள முடியவில்லை. நமக்கு முன்னால வந்தவன் எவ்வளவு காலமா ஒரு சீனியர் வியாதியஸ்தன், அவனுக்கு இடம் கொடுக்கணுமே, அவன் சுகமாகட்டுமே அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கூட சேர்ந்து என்ன செய்யல, விட்டு கொடுக்கும். அதனால அவன் 38 வருஷமா அங்க வியாதியஸ்தனா இருக்கிறான் என்று சொல்லி பார்க்கணும். இன்றைக்கும் இந்த நிலை பல இடங்கள்ல இருக்கிறது. அதாவது வியாதியிலே பாடுபடுகிற பலர் இருக்கிறார்கள். பலவித வேதனைகளிலே, கவலைகளிலே, கண்ணீர்களிலே ஆழ்ந்து கொண்டிருக்கும் பலர் இருக்கிறார். பல இழப்புகளை சந்தித்தவர்கள் இருக்கிறார்கள்.
ஆனா அவங்களுக்கு ஆறுதல் சொல்வதற்கு அங்க யாரும் இல்லை என்று சொல்லி பார்க்கணும். அல்லேலூயா. அதாவது அந்த வியாதிஸ்தர்கள் மேல் அக்கறை உள்ளவர்கள் அல்லது பலவிதமான துன்பங்களில் அகப்பட்டு இருக்கிறவர்களுக்கு போய் ஆறுதல் சொல்வதற்கு இன்றைக்கு ஆட்கள் இல்லை. ஒருவேளை வியாதி படுக்கையில் சுகமான பிறகு அவர்களை போய் சந்திப்பதற்கோ அல்லது தங்கள் குடும்பத்தில் யாரையாவது இழந்து போனவர்கள் ஒரு சில நாட்களுக்கு பிறகாவது இந்த அடக்காரதெல்லாம் முடிஞ்ச பிறகாவது அவர்களை பார்த்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்வதற்கு, தைரியப்படுத்துறதுக்கு, உதவி செய்வதற்கு பலர் என்ன செய்வதில்லை, எந்த முயற்சிகளுமே எடுப்பதில்லை. எசேக்கியேல் 34ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிப்போம். எசேக்கியேல் 34:6. என் ஆடுகள் சகல மலைகளிலும் உயரமான சகல மேடுகளிலும் அலைப்புண்டு பூமியின் மீதெங்கும் என் ஆடுகள் சிதறித் திரிகிறது. விசாரிக்கிறவனும் இல்லை, தேடுகிறவனும் இல்லை. இப்ப ஆண்டவருடைய கவலை தான். விசாரிக்கிறவனும் இல்லை, தேடுகிறவனும் இல்லை. ஆண்டவர் நம்ம ரட்சிக்கப்பட்ட உடனே எடுத்திருக்கலாம் பரலோகத்துக்கு, அல்லது ஒரு சில ஆண்டுகள் வைத்து விட்டு அல்லது ஒரு 10 ஆண்டுகள் வைத்து விட்டு எடுத்திருக்கலாம். ஏன் வச்சிருக்கிறாரு சொன்னா, நம்ம வெளிச்சம், நம்ம தான் உப்பு, நம்ம தான் ஆசாரியர்கள், நாம் தான் ராஜாக்கள். அந்த வேலை செய்து முடிக்க வேண்டும் என்பதற்காக தேவன் நடத்திருக்கிறார், இந்த பூமியிலே வைத்திருக்கிறார். ஆண்டவருடைய வருத்தம்லாம் அதை தேடுறவனும் இல்ல, விசாரிக்கிறவனும் இல்ல அப்படிங்கிறது. நானே சுகவீனமாய் ஒரே ஒரு இடத்துல தான் கடவுள் என்ன அலோவ் பண்ணாரு. யாரும் வரல. சுகமானப்பட்ட கூட எந்த ஒரு தலைவர்கள் கூட விசாரிக்கிறது கிடையாது. இருந்தா இருப்பான், சித்தா சாகட்டும், அப்படிதான் அன்றைக்கு மனிதர்கள் இருக்கிறாங்க. 45 ஆண்டுகளா ஒரே ஊழியத்துல இருக்கு. அந்த எனக்கே இந்த நிலை. அதனால இந்த 38 வருஷம் அந்த பாடுகளை பட்டான் என்றால் அதற்கு யார் காரணம் சொல்ல, அவனை கொண்டு போய் விடுறதுக்கு யாரும் இல்லை. மற்றவங்க எல்லாம் முந்தி போயிடறாங்க. எனக்கு சுகம் கிடைக்கணும், அவன் எப்படி போனான்னு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில தான் அன்றைக்கு இருந்தார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்க. மார்க் 2ஆம் அதிகாரம் 1-5 வாசிங்க. மார்க் 2:1-5. சில நாட்களுக்கு பின்பு அவர் மறுபடியும் கப்பர்நகூமுக்கு போனார். அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு உடனே வாசலுக்கு முன்னும் நிற்க இடம் போதாதபடிக்கு அநேகர் கூடி வந்தார்கள். அவர்களுக்கு வசனத்தை போதித்தார். அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். ஜனக்கூட்டத்தின் நிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல் அவர் இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதக்காரன் கிடக்கிற படுக்கையை இறக்கினார்கள். இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அங்கே உட்கார்ந்திருந்த வேத பாரகரில் சிலர், இவன் இப்படி போதும். அதாவது இது எல்லாருக்கும் நமக்கு தெரிஞ்ச சம்பவம் தான். அவன் திமிர்வாதம்காரன். அவனால கையை அசைக்கவோ காலை அசைக்கவோ முடியாது, எழுந்து நடக்க முடியாது. ஆனா 4 பேருக்கு ஒரு அக்கறை இருக்கு. அவன் எப்படியா சுகம் பெறணும். ஒருவேளை அவனுடைய நண்பர்களா, சொந்தக்காரங்களா, யாருன்னு நமக்கு தெரியாது. ஆனா அவர்களுக்கு அந்த ஒரு திமிர்வாதம் பிடித்து கிடக்குறானே, பாவம், இயேசு கிறிஸ்துவோட கொண்டு போனா சுகம் கிடைக்கும் தெரியும். அதனால கொண்டு போறாங்க. ஆனா பெரிய ஒரு கூட்டம், உள்ள நுழையவே முடியல தூக்கிட்டு. அதனால உடனே அவங்க என்ன பண்ணல, தங்களுடைய முயற்சியை கைவிடவில்லை, சோர்ந்து போகவில்லை. மேல உள்ள வீடு யாருடைய வீடுன்னு தெரியாது. ஆனாலும் அந்த வீட்டு மேல திறப்பா பிரிச்சா என்ன பிரச்சனை வரும் அவனுக்கு தெரியாது. ஆனாலும் அது திறப்பாக்கி ஓபன் பண்ணி என்ன செய்யறாங்க, உள்ள இறக்கிடுறான். வரும் அந்த கான்சிக்வன்சஸ் அப்படி சொல்லுவாங்களே, பின்னால வர விளைவுகளை கூட அவங்க யோசிக்கல.
அவருடைய விசுவாசத்தை பார்த்துதான் ஆண்டவர் அவனை என்ன செய்யறார், சுகமாக்குகிறார் என்று சொல்லி பார்க்க. அவனுடைய பாவம் மன்னிக்கப்பட்டதான் வியாதியிலிருந்து சுகமானது. இப்ப அநேக வியாதிகளுக்கு காரணம் சுகவீனம் என்பதை, சுகவீனங்களுக்கு காரணம் பாவம் தான் என்பதை நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். வியாதி வந்தா முதல்ல நாம ஆராய்ந்து பார்க்கணும். ஏதாவது தவறுகள் செய்திருக்கிறோமா, ஆண்டவருக்கு விரோதமா அப்படிங்கிறது முதல்ல தெரிந்து கொள்ளணும். அதற்கு பிறகு அப்படி இல்லைன்னா மற்ற காரியங்களை நாம சிந்திக்க வேண்டும். இப்போ இந்த இவர்களால் அங்க அவர் மீட்கப்பட்டதை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அல்லேலூயா. வீடியோ ஓடி ஓடி போகுது, தடபடாம வருதா இல்லையா? அப்பா கிளியரா இருக்குப்பா. இடையில எனக்கு இந்த போட்டோ எல்லாம் போயிடுச்சு, அதுதான் நான் கேக்குறேன். ஆமா, வீடியோ மட்டும் சில நேரம் ஸ்டாப் ஆகுது, மற்றபடி கிளியரா இருக்கு. சரி, ஓகே ஓகே. அப்போ அந்த 4 பேர்னால ஒரு மனிதன் ஆசீர்வதிக்கப்பட்டான். ஒருவேளை அவன் திமிராத்து சோகமானதில் அந்த குடும்பமும் என்ன செய்யப்பட்டிருப்போம், ஆசீர்வதிக்கப்பட்டிருப்போம். எவ்வளவு கவலையா இருந்திருப்பாங்க, எங்க அப்பா அப்படி இருக்காரு அல்லது என் கணவர் இப்படி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அந்த குடும்பத்தினர் பலர் என்ன செய்யலாம், வேதனையோடு இருந்திருக்கலாம். அந்த வேதனை என்று மாற்றப்பட்டது, ஒரு குடும்பம் மகிழ்ச்சிக்குள்ளாய் போயிட்டுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அடுத்ததாக லூக்கா 7ஆம் அதிகாரம் 1-3 வாசிங்க. லூக்கா 7, 1-3. அவர் தம்முடைய வார்த்தைகளை எல்லாம் ஜனங்களுடைய காதுகள் கேட்கும்படி சொல்லி முடித்த பின்பு கப்பர்நகூமுக்கு போனார். அங்கே 100க்கு அதிபதியாகிய ஒருவனுக்கு பிரியமான வேலைக்காரன் வியாதிப்பட்டு மரண அவஸ்தையாய் இருந்தான். அவன் இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட போது அவர் வந்து தன் வேலைக்காரரை குணமாக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொள்ளும்படி யூதருடைய மூப்பரை அவரிடத்தில் அனுப்பினான். அவர்கள் இயேசுவினிடத்தில் வந்து அவரை கருத்தாய் போதும். நம்ம எல்லாருக்கும் தெரிந்ததானால நம்ம வாசிக்க வேண்டாம். இங்கே பாருங்க, வேலைக்காரன் மேல ஒரு அக்கறை உள்ள ஒரு எஜமான். ஒருவேளை அந்த வேலைக்காரன் ரொம்ப உண்மையானவனாக உத்தமமானவனாக வேலை செய்திருக்கலாம். ஆனா 100க்கு அதிபதி இவனா வேற ஆளு அப்படின்னு சொல்லி நினைக்கல. அங்க இயேசு கிறிஸ்து இடத்துல ஆளை அனுப்புறார், என் வேலைக்காரன் சுகமாகணும்னு சொல்லி. அதனால அவன் எப்படி சுகம் பெற்றான் என்று சொல்லிலாம் நமக்கு தெரியும். யாராவது ஒருத்தர் தேவைப்படுகிறது ஆண்டவரிடத்துல, சுகீனமானவர்களை, பலகீனமானவர்களை, கஷ்டத்துல, பாடுகள்ல, உபத்திரவங்கள்ல இருக்கிறவர்களை ஆண்டவரிடத்தில் கொண்டு வருவதற்கு இன்றைக்கு ஆட்கள் தேவை. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 36-38 வாசிங்க. அப்போஸ்தலர் 9, 36-38. யோப்பா பட்டணத்தில் கிரேக்கு பாஷையிலே தொற்கால் என்று அர்த்தம் கொள்ளும் தபித்தாள் என்னும் பெயருடைய ஒரு சீசி இருந்தால், அவள் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள். அந்நாட்களில் அவள் வியாதிப்பட்டு மரணம் அடைந்தாள். அவளை குளிப்பாட்டி மேல் வீட்டிலே கிடைத்து வைத்தார்கள். யோப்பா பட்டணம் லித்தா ஊருக்கு சமீபமானபடினாலே பேதுரு அவ்விடத்தில் இருக்கிறான் என்று சீசர்கள் கேள்விப்பட்டு தாமதம் இல்லாமல் தங்களிடத்து வர வேண்டும் என்று சொல்லும்படி 2 மனுஷரை அவனிடத்திற்கு அனுப்பினார்கள். இப்போ தொற்கால் எப்படி சுகமானால், மரித்தவள் உயிரோடு எழுந்தாள் என்பதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனா அதுக்கு மூல காரணமா இருந்தது யாருன்னா, அந்த 2 பேரை அனுப்புறாங்க. சீசர்கள் 2 பேரை அனுப்பி உடனே எங்கிட்ட வரணும்னு சொல்லி. அந்த ஊழியக்காரரும் உடனே வர. அல்லேலூயா. எவ்வளவு பெரிய அப்போஸ்தலன் உடனே வரணும்னு சொல்றவனே புறப்பட்டு என்ன செய்துறாரு, வந்துடுறாரு. இன்றைக்கெல்லாம் அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனா அவர் வர்றதுக்கு காரணமா இருந்ததுன்னா அந்த சீசர்கள் உடனே முயற்சி எடுக்கிறாங்க, இந்த தப்பித்தாழ்பியா பிழைச்சாகணும். ஏன்னா நிறைய நற்கிரிகளை செய்திருக்கிறார், தர்மங்களை செய்திருக்கிறார், அவள் இன்னும் உயிரோடு இருக்க வேண்டும், ரொம்ப காலம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்பும் போது அவர் பேதுரு வந்து அவரை சுகப்பட்டு, அது காரணமா இருந்தவங்க யாருன்னா அந்த வர சொல்லி அனுப்பினவர்களும் போய் அழைத்து வந்த அந்த 2 பேர். இப்போ எந்த வியாதி, எப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும், உதவி செய்வதற்கு இன்றைக்கு ஆட்கள் தேவையா இருக்கிறது. ஒருவேளை நமக்கு குணமாக்கும் வரங்கள் இல்லாமல் இருக்கலாம், செத்தவர்களை எழுப்பக்கூடிய கிருபைகள் இல்லாமல் இருக்கலாம். ஆனா அப்படிப்பட்ட ஊழியர்களை கொண்டு வருவதற்கு அல்லது அப்படிப்பட்ட ஊழியர்கள் கொண்டு செல்வதற்கு நாம என்ன செய்யணும், முயற்சி செய்ய வேண்டும்.
we must do something for others. அதான் இன்றைக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. மற்றவருடைய பிரச்சனைகளை பார்த்து, மற்றவருடைய தேவைகளை பார்த்து நாம் இதயத்தை அடக்கிக் கொண்டால் நமக்குள் தேவ அன்பு இருப்பது எப்படி என்று சொல்லி யோவான் அப்போஸ்தலன் சொல்லுவார். ஒருத்தண்ட குறை உண்டு என்று சொல்லி அறிந்து நீ அவனுக்கு உதவி செய்யாமல் இருக்கும், உனக்குள்ள தேவ அன்பு எங்க இருக்கிறது சொல்றார். நீதிமொழி 24, 11, 12 வாசிங்க. நீதிமொழி 24, 11, 12. மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்டவர்களையும் கொலையுண்ண போகிறவர்களையும் விடுவிக்க கூடுமானால் விடுவி. அதை அறியோம் என்பாயாகில் இருதயங்களை சோதித்தறிகிறவர் அறியாரோ? உன் ஆத்துமாவை காக்கிறவர் கவனியாரோ? அவர் மனுஷருக்கு அவனவன் கிரியைக்கு தக்கதாக பலன் அளியாரோ? இங்க பாத்தீங்கன்னா ஒரு கேள்வியை அங்கே கேட்பதை பார்க்கிறோம். மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்டவர்களையும் கொலையுண்ண போகிறவர்களையும் விடுவிக்க கூடுமானால் விடுவி. ஒருவேளை ஒரு கோர்ட்டோ ஏதோ தீர்ப்பு சொல்லி அவனை சிறையில் அடைக்கப் போகிறார்களானால் கூட, அல்லது அந்த நீதிமன்றத்தில் வழக்கு நடக்கும் போது நம்ம அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும். அநியாயமாய் ஒருவேளை அவர்கள் பாதிக்கப்பட்டு பாடுறாருன்னா அவர்களுக்காக ஜெபம் பண்றது, நம்மால ஒருவேளை ஒரு வக்கீல் அமர்த்தி அவர்களுக்கு உதவி செய்வது, இந்த மாதிரி காரியங்கள்ல நம்ம செய்ய வேண்டும் என்று சொல்லப்படுறது. அப்படின்னா என்னென்ன யாருக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அந்த பிரச்சனைகளை அவள் நீங்கும்படியாய் அவளுக்கு என்ன பண்ணணும்? உதவி செய்ய வேண்டும். அதை அறியோம் என்பாயாகில் இருதயங்களை சோதிக்கிறவர் அறியாரோ? எனக்கெல்லாம் அதுல தெரியவே தெரியாதுங்க, நான் கேள்விப்படவே இல்லைங்க, அப்படிலாம் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. தெரிஞ்சா பாடுகள்ல இருக்காங்க, உபத்திரவங்களா இருந்தா முதல்ல அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. எந்த அளவுல உங்களால் உதவி செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு என்ன செய்யுங்க, உதவி செய்யுங்கள். உன் ஆத்மாவை காக்கிறவர் கவனியாரோ? அவர் மனுஷருக்கு அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக பலன் அளியாரோ? இப்ப நம்முடைய கிரியைகளுக்கு ஏற்ற பலன் நிச்சயமா உண்டு. ஏழை சகோதரர்களுக்காக, சகோதரிகளுக்காக, பாடுகளில், வியாதியில், சுகவீனர்களுக்காக நாம் உதவி செய்யும் போது அதற்கேற்ற பலனை நாம் பெற்றுக்கொள்வோம். அது நிச்சயம். ஆண்டவர் இவ்வளவு அழகா சொல்லியிருக்கார். செய்யற கிரியைகளுக்கு ஏற்ற பலன் உனக்கு உண்டுன்னு சொல்லியிருக்கார், ஆசீர்வாதம் உண்டு என்று சொல்லியிருக்கிறார். ஆமேன். அதனால அதை நாம் என்ன செய்வோம், சற்று கவனத்தில் கொள்வோம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 20, 21. பிலிப்பியர் 2, 20, 21. அது ஏனென்றால் உங்கள் காரியங்களை உண்மையாய் விசாரிக்கிறதற்கு என்னை போல மனதுள்ளவன் அவனை அன்றி வேறு ஒருவனும் என்னிடத்தில் இல்லை. மற்றவர் எல்லாரும் கிறிஸ்து இயேசுக்குரியவைகளை தேடாமல் தங்களுக்குரியவைகளையே தேடுகிறார்கள். உங்கள் காரியங்களை உண்மையாய் விசாரிக்கிறதுக்கு என்னை போல் மனதுள்ளவன் அவனை அன்றி வேறொருவனும் இல்லை. யாருன்னா தீமோத்தேயு. அதுக்கு மேல எழுதியிருக்கு, தீமோத்தேயு உங்களிடத்தில் அனுப்பலாம் என்று கர்த்தராகிய இயேசுவுக்குள் நம்பி இருக்கிறேன். அவன் ஒரு ஆள் தான் எப்படி இருக்கிறான், உண்மையா விசாரிக்கணும்னா இருக்கிறான். மற்றவர் எல்லாரும் கிறிஸ்து இயேசுக்குரியவர்களை தேடாமல் தங்களுக்குரியவைகளே தேடுகிறார். நிறைந்து போய்விட்டார்கள் விசுவாசிகளும் ஊழியர்களும். தங்களுக்கே தேட, தங்கள் குடும்பத்துக்காகவே உழைப்பது. கிறிஸ்து இயேசுக்குரியவர்களை தேடாமல் தங்களுக்குரியவர்களே தேடுகிறார். தகப்பருக்கு பிள்ளை ஊழியம் செய்வது போல அவன் என்னுடனே கூட சுவிசேஷத்தை நிமித்தம் ஊழியம் செய்தான் என்று அவனுடைய உத்தம குணத்தை அறிந்திருக்கிறீர்கள் அப்படின்னு. ஆமேன். அது ஒரு உத்தம குணம். அப்படிப்பட்ட ஒரு உத்தம குணத்தை நமக்கு தேவன் என்ன செய்ய வேண்டும், தர வேண்டும். அல்லேலூயா. நீதிமொழி 24, 11, 12. யோவான் 5ஆம் அதிகாரம் 9, 10 வசனம் வாசிங்க. யோவான் 5, 9, 10. உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளா இருந்தது. ஆதலால் யூதர்கள் குணமாக்கப்பட்டவனை நோக்கி, இது ஓய்வு நாளா இருக்கிறதே, படுக்கையை எடுத்துக்கொண்டு போகிறது உனக்கு நியாயம் அல்ல என்றார்கள். ஒரு குரூப்புக்கு பாருங்க,
அவன் சுகமாயிட்டான், 38 வருஷமா வியாதி படுக்க இருக்கான், சுகமாயி போறான். ஆனா இவங்களுக்கு அதை பற்றி அக்கறை இல்லை. ஓய்வு நாள் அது செய்யலாமா தான் கேள்வி. சில குருடர்கள், குருட்டு பரிசேயர்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க. எல்லாத்திலும் பண்றது ஞாயிற்றுக்கிழமையா எங்கேயும் போகாத. இதை குறித்து நான் ஒரு நாட்களை குறித்து நான் புதிய ஏற்பாடு என்ன சொல்கிறது என்பதை குறித்து நான் கூட பேசுறதுக்கு நான் விரும்புகிறேன். ஒரு நாள் அதை குறித்து நான் எடுக்க விரும்புகிறேன். அவங்களுக்கு சுகமானதெல்லாம் இது கிடையாது. ஓய்வு நாள் அது செய்யலாமா தான் அவங்களுக்கு பிரச்சனை. இதுதான் ஆண்டவர் சொன்னாரு. இதுல என்ன சொன்ன, பதிகளை அல்ல எதை விரும்புறேன், இரக்கத்தையே விரும்புகிறேன் அப்படின்னு. பதிகளை பலி செலுத்துறது சண்டை ஒழுங்கா கோயில் போறது அது போதும் அப்படிங்கிறது. நான் அதை விட சிறந்தது எது? இரக்கம். பக்கத்து வீட்டுக்காரன் ரொம்ப சுகவீனம் ஆயிட்டான், உதவி செய்ய அல்லது பக்கத்து வீட்டுக்கார சகோதரி ரொம்ப சுகவீனம் ஆயிட்டாங்க. அது ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு புறப்பட்டு இருக்கோம். அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணும், அவங்க ஆம்புலன்ஸ்க்கோ இதுக்கோ போன் பண்ணி அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பணும், ஏதாவது செய்யணும் அப்படின்னா கட்டாயம் அதுதான் முதல்ல நம்ம செய்யணும். பாஸ்டர் வந்து கேட்பாரு, சர்ச்சுக்கு ஏன் வரலன்னு காரணம் சொல்லும்போது அவருக்கு கோபம் வரும். அதெல்லாம் முக்கியம் இல்லை அப்படி. ஆனா பைபிள் வந்து பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன். அதனால எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை நம்ம முக்கியமாக என்ன செய்ய வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். யோவான் 5:14 வாசிங்க. 5:14-15 ரெண்டும். அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு, இதோ நீ சொஸ்தமானாய், அதை கேடானதொன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே என்றான். அந்த மனுஷன் போய் தன்னை சொத்தமாக்கினவர் இயேசு என்று யூதர்களுக்கு அறிவித்தான். ஆமென். போய் எங்க வந்துட்டான் பாருங்க, சுகமானனால தேவாலயத்துக்கு வந்துட்டான். இப்ப நம்ம இப்படிப்பட்ட உதவிகள் செய்ய ஆரம்பிக்கும், அவங்க எங்க வந்துருவாங்க, தேவனுக்கு வந்துருவாங்க, சபைக்கு வந்துருவாங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ அதிக கேடானதுக்கு உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே. பாவம் செய்தா அதிக கேடானது வரும் என்பதை குறித்து நம்ம என்ன செய்யணும், எச்சரிக்கையா. பாவத்தை குறித்து ரொம்ப எச்சரிக்கையா இருக்க வேண்டியது அவசியம். அந்த மனுஷன் போய் தன்னை சொஸ்தமாக்கினவர் இயேசு என்று யூதர்களுக்கு அறிவித்தான். இப்ப அறிவிக்கிறவனா மாறிவிட்டான். அல்லேலூயா. ஏராளமான பிசாசுகளை பிடித்தவன் லேகியோன். 6000 பிசாசுகள் என்று சொல்றாங்க, லேகியோன் தான். அவன் சுகமடைந்தவனா அவனும் போய் என்ன செய்தான், எல்லாருக்கும் அறிவித்தான். சமாரிய பெண் ஆண்டவரை கண்டு கொண்டவனே அவளும் எல்லாருக்கும் அறிவித்தாள். அவர் மேசியாதானோ வந்து பாருங்கள் அப்படி என்னுடையது எல்லாவற்றையும் சொன்னான். நீங்க வந்து என்ன பாருங்க அப்படின்னு சொல்லி எல்லா மனுஷரும் எங்க முதல்ல அவரை விரட்டி அனுப்பினவங்க சமாரியர் அவரை தேடி வந்தார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கணும். அப்போ ஒரு சின்ன விளக்கை நம்ம கொளுத்து வைத்தால், ஒரு சிறிய விளக்கை எரிய வைத்தால் எல்லாருக்கும் என்ன செய்யுது, வெளிச்சத்தை கொடுக்கிறது என்பதை குறித்து நம்ம பார்க்கணும். ஏன் வந்து யூதர்களுக்கு அறிவித்தார்னா, அதுக்கு முன்னால வசனத்தெல்லாம் பாத்தீங்கன்னா அவன்கிட்ட வந்து கேட்கிறாங்க, ஒன்னு சோகமா கிடந்த யாருன்னு சொல்லி. ஆனா அவனுக்கு யாருன்னே தெரியல. இயேசு நிறைய கூட்டம் மறந்தோட என்ன செய்தாராம், ஓரமா ஒதுங்கிட்டார். அதனால அவனுக்கு சொஸ்தமாக்கினவர் யாரை, சுகப்படுத்தினவர் யாருன்னே தெரியல. ஆனா எப்பதான் தெரியுது, இயேசு அவனை தேவாலயத்துல பார்த்து அவனுக்கு சொன்ன உடனேதான் அவனுக்கு தெரியுது எனக்கு தன்னை சுகப்படுத்தினவர் இயேசுன்னு சொல்லி. உடனே ஓடி போய் அவன் என்ன செய்யறான், தைரியமா யூதருக்கு சொல்றான், எப்படா நீ வந்து பெட் எடுத்துட்டு நடக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டவங்கள்ட்ட ஏசுதாண்டா சுகமாக்கினார்னு சொல்லி தைரியமாய் சொல்வதை பார்க்க. ஆமென். இப்போ நம்ம செய்கிற ஒரு சின்ன உதவிகள், ஒரு சிறிய செயல்கள் ஒரு மனிதனை மாற்றி, ஒரு மனிதனை ரட்சித்து அவனை மற்றவர்களுக்கு அறிவிக்கிறவர்களாக நம்ம என்ன செய்ய முடியும், மாற்ற முடியும். அவருடைய வாழ்க்கை முழுதுமாய் மாறும். அவன் மூலம் பலர் செய்யப்படுவாங்க, நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். யோவான் 5ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை வாசிப்போம். யோவான் 5:35. அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான். நீங்களும் சில காலம் அவன் வெளிச்சத்திலே களிக்குற மனதாயிருந்தீர்கள்.
அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான். விளக்கு எரியணும்னா அது என்ன செய்யணும்? எரியணும் இல்லையா? அது எரிந்து 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 தன்னை என்ன செய்யும்? அழித்துக்கொள். பவுல் தான் சொன்னார், இப்பொழுதே நான் பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன். அப்படியே முழுசையும் அப்படியே ஊத்திறது வாழ்க்கையை அப்படியே முடிச்சுட்டார். எரிந்து நீங்கள் சில காலம் கலிகூற மனதாயிருப்பீர்கள் அப்படின்றார். யாருல? அவனுடைய வெளிச்சத்தில, யோவானுடைய வெளிச்சத்தில. நான் தஞ்சாவூர்ல பைபிள் ஸ்டடி எடுத்துட்டு இருக்கேன். இன்னும் 2 இடங்கள்ல எடுக்கிறேன். எனக்கு பல காரியங்கள்னால மனசுல சோர்வு. என்னுடைய ஊழியத்துல அப்ரிசியேட் பண்றதுக்கோ எதுக்குமே ஆட்கள் கிடையாது. சப்போர்ட் பண்றதுக்கோ யாரும் கிடையாது. ரொம்ப ரொம்ப எனக்கு மனம் தளர்ந்து போய் எதுக்கு செய்யணும், விட்டுறலாம் அப்படின்னு இருக்கும்போது ஆண்டவர்கிட்ட நான் ஜெபம் பண்ணிட்டே இருந்தேன். ஆண்டவர் எனக்கு சொன்னது என்னன்னா, குழந்தையை பற்றி எவரும் தெருவுல விட்டு விட்டு செல்வானோ. இவ்வளவு காலம் நீ வளர்த்துக்கிற, அவங்கள விட்டுட்டு எப்படி போவ அறகுறையா? அதனால்தான் பரவாயில்ல, யார் பாராட்டினாலும் சரி பாராட்டாட்டாலும் சரி, நம்ம என்ன செய்வோம்? தேவனுக்கு சித்தமான ஊழியத்தை தொடர்ந்து என்ன செய்வோம் என்று சொல்லி நான் முடிவெடுத்தேன். அப்புறமா எரிஞ்சதான் ஆகணும். எரியலன்னா வெளிச்சத்தை கொடுக்க முடியும். கரையாவிட்டால் உப்பு சுவையை கொடுக்க முடியாது. அதனால நாம் எரிந்து பிரகாசிக்க ஆயத்தமுள்ளவர்களாக இருப்போம். கடைசியாக லூக்கா 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கும். லூக்கா 16:9. நான் நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மாளும்போது உங்களை நித்தியமான வீடுகளிலே உண்டாகும்படிக்கு அநீதியான உலக பொருள்களில் உங்களுக்கு அநேகரை சம்பாதியுங்கள். அப்போ பரலோகத்துல நம்மளை ஏற்றுக்கொள்வார்கள் உண்டாகும்படி. இப்போ பரலோகத்துக்கு நம்ம போனோம், நம்மளை அங்க ஏற்றுக்கொள்ளணும்னா என்ன செய்யணுமா? அநீதியான உலக பொருள்னால் சிநேகிதரை சம்பாதியுங்கள் அப்படின்றார். பணத்தை செலவு பண்ணுங்க ஆத்மாக்களுக்காக. பவுல் சொல்கிறார், உங்களால் நான் குறைவாய் அன்பு கூறப்பட்டாலும் உங்களுக்காக செலவு பண்ணப்படவுமே விரும்புகிறேன் அப்படின்றார். அதுதான் பவுலுடைய ஊழிய பத்தி காரணம். இத்தனை நிருபங்கள் எழுத முடிஞ்சு அந்த மனிதர் இறந்து போனாலும் காலம் காலமாக எத்தனையோ 1000 ஆண்டுகளாக அவருடைய புத்தகங்கள் இன்றைக்கும் ஆசீர்வாதமா இருக்கு. காரணம் என்னன்னா, தன் வாழ்க்கையை அவர் முழுமையா அர்ப்பணித்தார். உங்களுக்காக செலவு பண்ணப்படவும் என்னையே அழித்து விடவும் நான் விரும்புகிறேன். ஆனா நீங்க என்ன பண்றீங்க? குறைவாக உங்களால் அன்பு கூறப்பட்டாலும் டோன்ட் கேர் அபவுட் யுவர் லவ். நீங்க என்ன அன்பா செலுத்தாம போங்க. ஆனா நான் இதுதான் செய்வேன் அப்படின்னு சொல்லி பவுல அப்போஸ்தலன் சொல்றது. ஆண்டவர் என்னிடத்திலும் அதைத்தான் பேசுகிறார் இந்த நேரத்துல. மற்றவங்க நேசிச்சான நேசிக்காட்டான, பாராட்டினா பாராட்டாட்டா விட்டால் என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம், என்ன வேணாலும் பேசிட்டு போட்டோம். நான் மற்றவர்களுக்காக எரிந்து பிரகாசிக்க விரும்புகிறேன். செலவு பண்ணப்படவும் விரும்புகிறேன். இந்த ஆட்டிடியூட் நம்மகிட்ட வரட்டும். உங்கள் மூலமாய் அநேக உள்ளங்கள் மகிழ்ச்சி அடையட்டும். அநேகருடைய இல்லங்களிலே வெளிச்சம் பிரகாசிக்கட்டும். உங்களுடைய சில நற்கிரிகளை பார்த்து அநேகர் ஆசீர்வதிக்கப்பட்டோம். நீங்களும் உங்கள் கிரியை கேட்ட பலன்களை, ஆசீர்வாதங்களை நிறைவாய் நிச்சயமாய் பெற்றுக் கொள்வீர்கள். நாம் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பின் பிதாவே, எவ்வளவா எங்களை நேசித்திருக்கிறீர் ஆண்டவரே. எங்களையும்
எங்கள் வீட்டையும் நினைப்பதற்கு நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே. மனுஷரை நினைப்பதற்கும் நித்தம் அவனை விசாரிப்பதற்கு அவன் எம்மாத்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, நீர் எங்களை விசாரியாமற் போனால், அனுதினமும் எங்களை பற்றி அக்கறை இல்லாமல் போனால், எந்தைக்கோ நாங்கள் அழிந்து போயிருப்போம் ஆண்டவரே. எந்தைக்கோ ஆண்டவரே மறைந்து போயிருப்போம் ஆண்டவரே. எங்களை சோர்ந்து விடாமல் ஒவ்வொரு நாளும் கரம் பிடித்து நடத்தி வருகிறீர், தைரியப்படுத்துகிறீர், பலப்படுத்துகிறீர், ஆசீர்வதிக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. கர்த்தாவே, அப்பா, உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. ஆர்வமாய் ஆண்டவரே ஒவ்வொரு நாடும் இந்த கூடுகையில வந்து ஆண்டவரே கர்த்தாவே, ஏதாவது ஆண்டவர் பேச வேண்டும், நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், இந்த வாஞ்சையோடு வருகிற பிள்ளைகளை நிறைவாய் ஆசீர்வதியும் கர்த்தா. உம்முடைய ஆசீர்வாதம் அவர்கள் நிறைவாய் காணட்டும் அப்பா. உடைய சந்தோஷம் சமாதானம் அவர்கள் பெருகட்டும் கர்த்தா. இதே சந்தோஷம் மற்றவருக்கும் பரவத்தக்கதாய், மற்றவருக்கு கிடைக்கத்தக்கதாய் ஏராளமான பேர் ஆண்டவரே இந்த மரத்தின் கீழ் வந்து பறவைகள், அநேக பறவைகள் வந்து கூடு கட்டி இருப்பது போல ஒரு கடுகு விதை முளைத்து பெரிய மரமாகி அநேக பறவைகள் வந்து தங்குவது போல ஆண்டவரே இவர்கள் மேலும் பெரிய மரமாக வளர்ந்து அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருக்க போருக்கா தோற்று குடும்பங்களை ஆசீர்வதிங்கத்தா. நன்மையால் நிரப்பும், தேவைகளை சந்தி, கவலைகள், வருத்தங்கள், பாரங்கள் எல்லாவற்றையும் அகற்றி போடுங்கத்தா. ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திரி. எல்லாம் நன்மையால் நிறைத்தரும், கிருபைகளால் நிறைத்தரும், சமாதானத்தால் நிறைத்தரும். இயேசு கிறிஸ்து நாம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.